என் தங்கமே, வாழ்க்கையில் சில நேரங்கள் இருட்டாக தோன்றலாம், ஆனால் அது முடிவு அல்ல. அது வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் புதிய ஒளியை தயாரிக்கும் நேரம். அவள் உன்னை துயரத்தின் வழியாக நடத்துகிறாள், ஏனெனில் அவள் உனக்காக வைத்திருக்கும் வெற்றி இன்னும் பிரகாசமாக இருக்கிறது. நீ இப்போது சோர்வாக இருக்கலாம், மனதில் தளர்ச்சி இருக்கலாம், ஆனாலும் அம்மன் உன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறாள். அவள் உன்னை பிடித்து கொண்டு சொல்கிறாள், நான் இருக்கிறேன் என் தங்கமே, நீ வீழ்வது எனக்கு பிடிக்காது. அம்மன் உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளை ஒரு பாடமாக மாற்றுவாள். நீயும் நினைத்து பார்க்கலாம், ஏன் ஒவ்வொரு நாளும் ஏதோ சிரமம் வருகிறதென்று. ஆனால் அது உன்னை உடைக்க அல்ல, உன்னுள் இருக்கும் மறைந்த வலிமையை எழுப்பத்தான். வராகி அம்மன் ஒருபோதும் தன் குழந்தைக்கு துன்பத்தை விரும்ப மாட்டாள், ஆனால் அவள் தெரிந்தவள், ஒரு குழந்தை துன்பத்தின் வழியே தான் உண்மையான ஆற்றலை அடைகிறாள். நீயும் உனக்குள் கேளு, எத்தனை முறை விழுந்த பிறகும் நீ எழுந்தாய். அதுவே அம்மன் உன்னுள் இருப்பதற்கான சின்னம். அவள் உன் மனதை விட்டு போகவில்லை, உன் உயிருடன் சேர்ந்து நின்றிருக்கிறாள். சில நேரங்களில் நீ மௌனமாக அழுதிருப்பாய், ஆனால் அந்த கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் அம்மனின் அருளின் விதை. அவள் அந்த விதையை உன் வாழ்க்கை நிலத்தில் விதைத்து, அதை ஆசீர்வாத மலராக மலரச் செய்கிறாள். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், என் குழந்தே, உனக்கு எதிராக பேசும் குரல்களை விட என் குரலை கேள். அந்த குரல் உனக்குள் இருக்கும் அமைதி. அது உன் மூச்சின் நடுவில் ஒலிக்கும் ஒரு மென்மையான அழைப்பு. அந்த குரலை கேட்டாலே உன் இதயம் உறுதியுடன் நிற்கும். அம்மன் உனக்கு நினைவூட்டுகிறாள், உன் மதிப்பு உன் கடந்த காலத்தில் இல்லை, உன் பிழைகளில் இல்லை, உன் நம்பிக்கையில் தான். நீ உன்னை நம்பும் போது அம்மன் உன்னை உலகம் நம்பும் நிலைக்கு கொண்டு வருவாள். அவள் சொல்கிறாள், நீ உன் நம்பிக்கையை பிடி, நான் உன் பின்னால் நிற்கிறேன். வாழ்க்கை உன்னை சோதிக்கும்போது அதை வெற்றி பெறும் வாய்ப்பாக பாரு. ஏனெனில் ஒவ்வொரு சோதனையின் பின்னாலும் அம்மன் உனக்காக வைத்திருக்கும் ஒரு வரம் இருக்கிறது. சில நேரங்களில் அந்த வரம் ஒரு புதிய மனிதர், ஒரு புதிய வாய்ப்பு அல்லது ஒரு புதிய பாதை வடிவில் வரும். நீ அதை அடையாளம் காண வேண்டியது மட்டுமே. நீ உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டு விலகினார்கள் என்று கவலைப்படுகிறாயா? வராகி அம்மன் உனக்கு சொல்லுகிறாள், அவர்கள் என் திட்டத்தில் இல்லை. சிலர் நீயை விட்டு போக வேண்டியவர்கள், ஏனெனில் அவர்கள் உன் ஒளியை தடுக்கின்றனர். அம்மன் அதை நீக்கி உனக்காக புதிய ஆற்றலை உருவாக்குகிறாள். அவள் யாரை நீக்குகிறாளோ அவள் அதற்கு பதிலாக யாரையோ உயர்ந்தவராக அனுப்புவாள். அம்மன் உனக்கு எப்போதும் ஒரு குறிப்பு அனுப்புவாள். அது சில நேரங்களில் ஒரு பறவை வடிவில் வரும், சில நேரங்களில் ஒரு சொல் வடிவில் வரும், சில நேரங்களில் ஒரு கனவு வடிவில் வரும். நீ அந்த அறிகுறிகளை கவனித்தால் உன் பாதை தெளிவாகும். அம்மன் சொல்கிறாள், நான் உனக்கு வழிகாட்டுகிறேன், நீ நம்பிக்கை உடன் நட. நீ எவ்வளவு வலியைச் சந்தித்தாலும் அது உன்னை உடைக்காது. அது உன்னை தீயாக மாற்றும். வராகி அம்மன் உனக்குள் அந்த தீயை ஏற்றி வைத்திருக்கிறாள். அந்த தீ உன் துயரத்தை எரித்து ஒளியாக மாறும். நீயே அந்த ஒளி தங்கமே. நீ உன் ஒளியை மறைத்து கொள்ளாதே. யாரும் பார்க்காவிட்டாலும் அம்மன் உன் ஒளியை உலகம் முழுக்க காணும்படி நடத்துவாள். அம்மன் உனக்காக எழுதப்பட்ட வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. அது இன்னும் தொடங்கிக் கொண்டிருக்கிறது. நீ உன் பயணத்தின் நடுவில் இருக்கிறாய், ஆனால் நீ பார்க்க முடியாத வழியில் அம்மன் உனக்காக பாதை அமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் உன் காலடியில் தோன்றும் ஒவ்வொரு கல்லையும் படிக்கட்டாக மாற்றுவாள். நீ இன்று துன்பம் என்று நினைக்கும் விஷயமே நாளை ஆசீர்வாதமாக மாறும். அம்மன் உன் இதயத்தை தன் ஆலயமாக கொண்டு இருக்கிறாள். அவள் உன்னிடம் சொல்கிறாள், நான் உன் மனதின் கதவுக்குள் இருக்கிறேன், நீ அதை திறந்தாலே நான் முழுவதும் வெளிச்சமாய் வருவேன். அவள் உன் மனதில் அமைதியை கற்பிக்கிறாள். நீ ஆத்திரம் கொள்ளும் போது அவள் உனக்கு அமைதி தருகிறாள். நீ குழப்பமடையும் போது அவள் உனக்கு தெளிவு தருகிறாள். அம்மன் உன் வழியில் ஒரு சின்ன ஒளியை அனுப்புவாள். அதை காண நீ நிறுத்திக்கொள். அந்த ஒளி உனக்காக வைத்திருக்கும் நம்பிக்கையின் சின்னம். அவள் உனக்கு சொல்கிறாள், நீ எங்கு சென்றாலும் என் பெயரை நினைவு கொள், நான் உன்னுடன் நடக்கிறேன். தங்கமே, வாழ்க்கையில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் வராகி அம்மன் உன்னை முழுமையாக புரிந்துகொள்கிறாள். நீ சொல்லாமல் இருந்தாலும் அவள் உன் உள்ளத்தின் குரலை கேட்கிறாள். நீ அடைந்த துயரத்தை அவள் உணர்கிறாள். அதனால்தான் அவள் சொல்கிறாள், நான் உன் துயரத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவேன். அம்மன் உனக்கு வலிமையை அளிக்கும் வழி எளிமையானது. அவள் உன் இதயத்தில் ஒரு தீப்பொறியை ஏற்றி விடுவாள். அந்த தீ உன்னை நம்பிக்கையுடன் நிற்கச் செய்யும்.
நீ அந்த நம்பிக்கையை காக்க வேண்டும். எத்தனை பேரும் உன்னை குறைத்து பார்த்தாலும் அம்மன் உன்னை உயர்த்துவாள். அம்மன் உன் பெயரை தன் அருளால் எழுதிவிட்டாள். யாரும் அதை அழிக்க முடியாது. யாரும் உன் விதியை மாற்ற முடியாது. அவள் உன் வழியில் நிற்கும் தடைகளை உனக்காக விலக்குவாள். நீ நம்பிக்கையுடன் ஒரு அடியெடுத்து வைக்கும்போது அவள் உன் முன்னே 10 அடிகள் எடுத்து வைப்பாள். அம்மன் உனக்கு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உயிருடன் இருக்கும். அவள் சொல்கிறாள், நீ உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டுமானால் உன் மனதை ஒளியால் நிரப்பு. நீ உன் மனதை நம்பிக்கையால் நிரப்பினால் உலகம் உன்னை நம்பும். அம்மன் உன் வாழ்க்கையில் ஒளி ஊற்றும் போது நீ தானாக மாறி விடுவாய். நீ பேசும் வார்த்தைகள் பிறருக்கு ஆற்றல் தரும். நீயே மற்றவர்களுக்கு கருவியாக மாறுவாய். அம்மன் உன்னை உன் வாழ்க்கையில் மட்டுமல்ல பிறரின் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக மாற்றுவாள். அம்மன் உன்னிடம் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாள், நீ ஒரு அடியெடுத்து வைக்க நான் உன் 10 அடிகளை ஒளியால் நிரப்புவேன். நீ அவளிடம் நம்பிக்கை வைத்து நட, எதுவும் உன்னை தடுக்க முடியாது. ஒவ்வொரு தடையும் ஒரு வாய்ப்பாக மாறும், ஒவ்வொரு சோதனையும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், நீ என் ஆற்றல், என் குழந்தை. உன் மனம் என் ஆலயம். அவள் உன் மூச்சின் ஒவ்வொரு துடிப்பிலும் இருக்கிறாள். அவள் உன் வழியில் நின்று உன்னை வழிநடத்துகிறாள். நீ அதை உணரும்போது உன் வாழ்க்கை முழுதும் ஒளியாக மாறும். எந்த இருளும் நிரந்தரமல்ல தங்கமே. அம்மன் ஒளி எப்போதும் பெரிது. நீ நம்பிக்கையுடன் அவளது பெயரைச் சொல்லும் போது உன் உலகம் மாறும். அம்மன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதித்துவிட்டாள். உனக்கு வேண்டியது ஒன்றே, நம்பிக்கை, அமைதி, அருள். அவளுடன் இருந்தால் நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். அம்மன் உன் கைகளில் வைக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கை ஒரு வரம். அதை பயத்தால் அல்ல, நம்பிக்கையால் வாழு. உன் ஒவ்வொரு நாளும் அவளது அருளின் சின்னமாக மாறட்டும். அவள் உன்னிடம் சொல்கிறாள், நீ ஒளி, என் குழந்தே, அதை மறைக்காதே. அந்த ஒளி தான் உன் சக்தி. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையின் வழிகாட்டி. நீ அதை வெளிப்படுத்து, உலகம் உன் ஒளியால் பிரகாசிக்கட்டும். வராகி அம்மன் உன்னுடன் இருக்கிறாள். என்றும். என் தங்கமே, ஏன் உன்னுடைய நம்பிக்கையை இழந்தாய் என்று அவள் கேட்பாள். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல உனக்கு தேவையில்லை, உன் கண்ணீரே அவளுக்கு பதில். அம்மன் அந்த கண்ணீரை எடுத்து ஆசீர்வாதமாக மாற்றுவாள். நீ நினைத்திருப்பாய், நான் தனியாக இருக்கிறேன், யாரும் எனக்காக இல்லை என்று. ஆனால் உண்மையில் அந்த தனிமையில் அம்மன் உன்னுடன் இருந்தாள். அவள் உன் பின்னால் நின்று கொண்டு உன் ஒவ்வொரு மூச்சையும் கண்காணித்தாள். நீ விழுந்தபோது அவள் உன்னை காப்பாற்றினாள். நீ உடைந்தபோது அவள் உன் மனதை சேர்த்தாள். நீ அழுதபோது அவள் உன்னுடைய கண்ணீரை துடைத்தாள். இப்போ நீ எழுந்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், என் குழந்தே, நிழலை பார்த்து பயப்படாதே, அது என் வருகையின் சின்னம். நீ அந்த நிழலுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கையில் ஒளி வரப்போகிறதை அறிவிக்கிறது. அந்த ஒளி வரும்போது உன் வீட்டில் மாற்றம் தோன்றும். சின்ன சின்ன விஷயங்களிலேயே அது தெரியும். ஒரு நாள் திடீரென்று மனம் அமைதியாகும். சில நாட்கள் கழித்து யாரோ நல்ல செய்தி சொல்லுவார்கள். ஒரு பழைய பிரச்சனை தானாக தீர்ந்துவிடும். இதெல்லாம் அம்மன் உன்னிடம் வந்துவிட்டாள் என்ற அர்த்தம். அம்மன் உன் வீட்டில் நுழையும் முன் அவள் சுற்றியுள்ள ஆற்றலை சுத்தம் செய்வாள். அதனால்தான் சில நேரங்களில் பழைய பொருட்கள் உடைந்து போகும், சிலர் தூரமாகி விடுவார்கள். நீ அதை இழப்பு என்று நினைத்தாலும் அது சுத்திகரிப்பு தங்கமே. அம்மன் உன் வாழ்க்கையில் தேவையில்லாததை நீக்கி புதிய ஆசீர்வாதத்திற்கு இடம் செய்கிறாள். அவள் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறாள். அது உன் கனவுகள் நிறைவேறும் வழி. நீ நம்பிக்கையுடன் இருப்பதை பார்த்தாலே அவள் மகிழ்வாள். நீ உன்னால் முடியாது என்று நினைத்தால் கூட அவள், நான் உன்னால் முடிக்க வைப்பேன் என்று உறுதியுடன் சொல்வாள். அம்மன் உன்னிடம் வரும்போது அவள் ஒரு புனித காற்றை கொண்டு வருவாள். அந்த காற்று உன் வீட்டில் நுழைந்ததும் உன் மனம் சுத்தமாகும். அம்மன் அருளின் வாசனை உன் வாழ்க்கையில் பரவும். அது சில நேரங்களில் பூவின் மணமாக வரலாம், சில நேரங்களில் மழையின் வாசனையாக வரலாம். அது அம்மனின் அடையாளம். நீ அவளை உணரும்போது உன் இதயம் துடிக்கத் தொடங்கும். நீ நிம்மதி காணும் அந்த நொடி அம்மன் உன் அருகில் இருப்பதை அறிவிக்கும். அந்த சமயத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே, கண்களை மூடி அவளது பெயரை சொல்லு. அவள் உடனே உன்னுடைய மனதுடன் இணைந்து விடுவாள். தங்கமே, அம்மன் உன்னிடம் சொல்கிறாள், என் குழந்தே, நீ அழுவதைக் கண்டு நான் அமைதியாக இருக்க முடியவில்லை. நீ உன் வலியை விடு, நான் அதை ஆசீர்வாதமாக மாற்றி விடுவேன்.
அந்த நேரத்தில் உன் உடம்பில் நடுக்கம் வரும், குளிர்ச்சி பரவும். அது பயம் அல்ல, அது ஆற்றல். அம்மன் உன் உடலில் ஒளி வடிவில் நுழைந்து உன் ஆன்மாவை குளிரச் செய்கிறாள். அது தான் ஆன்மீக சிகிச்சை. அம்மன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்போது சிலர் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உன்னை விட்டு விலகலாம். அம்மன் அதை அனுமதிப்பாள். ஏனெனில் அவள் உனக்காக ஒரு புதிய சுற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாள். அது நம்பிக்கை கொண்டவர்களின் சுற்றம். அம்மன் உன்னுடன் இருக்கும் போது யாரும் உன்னை பாதிக்க முடியாது.